எப்பவுமே ஒரு திரைப்படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு அந்த திரைப்படத்துடைய காட்சி கண்ணு முன்னாடியே இருக்கிறது ஒரு சில படம் மட்டும்தான். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நம்ம ஒரு படத்துல நாம் அனுபவிச்ச விஷயங்களை ரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்பவே அது நெருக்கமாயிடுது. அந்த மாதிரிதான் பெட்டி பிரிக்கிற காட்சி. இப்போ வெளிநாட்டு வாழ் மக்கள் எல்லாருக்குமே இந்த பெட்டி பிரிக்கிற காட்சி கண்டிப்பா ரிலேட்டடா இருந்திருக்கும். எனக்கு பெட்டி பிரிக்கிறத விட பெட்டி கட்டுறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். எங்க மாமாவுக்கும் என் கணவருக்கும் பெரிய பிரளயமே நடக்கும். ஏன்னா ஓட்டு மாவு, மிச்சர், முறுக்கு, அதிரசம், பனியா அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. அது மட்டும் இல்லாம பயணம் கேட்டு வர்றவங்க எல்லாரும் சொல்றதுக்காக வருவாங்க இல்லையா, பாக்குறதுக்கு வருவாங்கல்ல, ஊருக்கு போறாங்கன்னு. அப்ப அவங்க வாங்கிட்டு வர பண்டங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி கட்டும் பொழுது அப்ப நமக்கு தேவையானதை எடுத்துட்டு போக முடியாது. அப்ப நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்கினது எல்லாத்தையும் வெளியில வைக்க வேண்டியது இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் அதை சண்டை போடுவாங்க. அப்பா இதெல்லாம் தேவையில்ல வாப்பா, இந்த பண்டங்கள்லாம் அங்கெல்லாம் கிடைக்குதுண்ணா, இங்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது வாப்பா, இந்த பண்டெல்லாம் சாமான்லாம் நமக்கு எங்க கிடைக்கும், எடுத்துட்டு போ, வேற யாராவது வரும்போது ட்ரெஸ் யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுக்கலாம், இதெல்லாம் கொடுத்து விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடுத்து கட்டுவாங்க. அதே மாதிரி அந்த பெட்டி பிரிக்கிறது, கோடாலி தைரம், மீசக்கார தைரம், அந்த பச்சை தைலம் வாங்கிட்டு வந்தியா, டேங்க் வாங்கிட்டு வந்தியாப்பா, நிடம் வாங்கிட்டு வந்தியா, இது யாருக்கு அப்படின்னு பங்கு பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் வைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப டச்சிங்கா இருந்த விஷயம் 2 விஷயம் இந்த படத்துல. ஒண்ணு ஒரு தம்பி ஊருக்கு கிளம்பும் போது யூசுஃப் எல்லாமே அவருக்கு அதுல பெரிய விருப்பம் இல்லாம, அதாவது கறி நெய்தல் தான் அவங்களுடைய இது, அந்த காக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த விஷயத்துல வியாபாரம் பெருசா இல்லாம நஷ்டம் அடையுது அப்படின்றதுனால அவங்க வாழ்வாதாரத்தை தேடி தம்பி போறாங்க வெளிநாட்டுக்கு. அப்ப இவங்க பயணம் அனுப்புறதுக்கு எல்லாரும் அவர் ஓதி தொழுது அந்த கண்மா ஓதி மோந்துக்கிட்டு நல்லபடியா போயிட்டு வாப்பான்ட்டு கட்டி அணைச்சு, எங்க வீட்டுல அப்படிதான் நடக்கும். எங்க மாமா மாமி அங்கிருந்து கிளம்பும் போது அப்படிதான் தொழுதுட்டு வாங்க 2 ரக்காத்து பயண தொழுதுட்டு வந்த பிறகு வருவோம். அதுக்கப்புறமா நின்று ஓதுவாங்க. ஓதிட்டு அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணி முகர்ந்து ஊதி விட்டு நல்லபடியா பயணம் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. அது எனக்கு நிஜமாவே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எனக்கு எங்க மாமா நினைவு வந்துருச்சு. இப்போ அவங்கெல்லாம் இல்லை. இப்போ அந்த மாதிரியான சண்டையும் வீட்டில் நடக்கிறது இல்லை, பெட்டியும் கட்டுறது இல்லை, யாருமே இப்போ காட்டனில் கொண்டு போகிறது இல்லை, மோஸ்ட்லி எல்லாரும் சூட்கேஸில் கொண்டு போகிறாங்க. நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. அதே மாதிரி இன்னொன்று ஒரு விஷயம் அந்த சாலிஹா ரொம்பவே அட்ராக்ட் பண்ண ஒரு கேரக்டர். வீட்டுக்கு புது பொண்ணாக வரும் பொழுது எப்படி இவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண்ணா வராங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த கஷ்டத்தால அவங்களுடைய அலங்காரமும் சரி, உடைகளும் சரி மாறி போகுது. அதுக்கப்புறமா கணவர் மனைவி தான், ஆனால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது உனக்கு எங்க வேலையில் எங்க கவனம் அப்படின்ட்டு சாடமாடையா அவங்களை திட்டும் பொழுது, ஏன் இப்படி சாடமாடையா திட்டுறீங்க, ஏன் நேரம் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அந்த சாலிகா அழகா பேசுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கடைசி சீன்ல தன்னுடைய எனக்கு எப்படி என் மகனும் அதே மாதிரிதான் பண்ணியும், இந்த நகை மட்டும் தான் எனக்கு சந்தோஷம் நினைச்சிட்டல அப்படின்னு சொல்ற சீனும் இருக்கும். அந்த வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க. அவங்க யங்கா இருக்கும் போது எப்படி இருந்தாங்க, ஓல்டா இருக்கும் போது எப்படி இருந்தாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல இருந்து, மேக்கப்ல இருந்து, அவங்க உடல் மொழி எல்லாமே மாறினதை காட்டியிருப்பாங்க. ரொம்பவே அருமையா அந்த கேரக்டரைசேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி யூசுப் பாய், அந்த கஸ்தூரி ராஜா தான் யூசுப் பாய் அப்படின்னு நினைக்கிறதுக்கே அதிசயமா இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பழகின ஒரு முகம் மாதிரியே இருந்தது. அவருடைய தாடி வச்ச ஸ்டைலா இருக்கட்டும், கண்ணாடியா இருக்கட்டும், தொப்பி போடுறதா இருக்கட்டும், ஓதி கொடுக்கும் போது நான் இவர் தான் அவரா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நிலோஃபர் சொல்லவே வேண்டாம். ஒரு டிப்பிக்கல் தமிழ் முஸ்லிம் சாயலை கொண்டு வந்திருக்கிறாங்க. தாவாணி போட்டு, தாவாணியில முக்காடு போட்டு வர்றது. நான் தாவாணி அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டதே இல்லை, எப்பவுமே சல்வார் மாதிரியான விஷயங்கள் தான். அப்போ எப்பவுமே அந்த கேரக்டரோட நம்மையும் அந்த கேரக்டரையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இந்த படத்துல. நிறைய அடுக்குகள் நிறைந்த படம். இந்த படத்துல ஒரு ஆவணமாக எல்லாத்தையும் இருக்கணும் அப்படின்றதுனால இயக்குனர் எல்லாத்தையும் திணிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆனா திணிப்பா வலுக்கட்டாயமா வர மாதிரி இல்லை, போற போக்குல தான் எல்லாமே வருது. உதாரணத்துக்கு சுதந்திர போராட்டத்துல நிறைய இஸ்லாமியர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு கூட்டத்துல ஒரு சுதந்திர தின நிகழ்ச்சியில பேசுற மாதிரி அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இப்போ அவர் நெய்தல் தறி நெய்றது காக்கூலி அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அவருடைய வேலையா இருக்கு.
இருக்கு யூசுப் பாயோடது. அதில் வந்து அவங்களுக்கு நஷ்டமாகுது, அவங்களுக்கு கடன் ஆகுது. அதனால தம்பி வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க. அப்போ வெளிநாட்டு வாழ்க்கையை அந்த இடத்துல காட்டும் பொழுது தன்னுடைய மனைவி பிரிஞ்சு போறாங்க. அங்கிருந்து கேசட் பேசி அனுப்புறாங்க. நாங்க கூட வந்து துபாய்க்கு வந்த புதுசுல கேசட் பேசி நான் அம்மா அப்பாவுக்கு அனுப்புவேன். அங்கிருந்து பதில் வரும் பொழுது நான் என்ன பேசி அனுப்புனேன் அப்படின்றது எனக்கு நினைவு இருக்காது. அந்த அளவுக்கு அவ்வளோ நாள் ஆகும். இப்போ நினைச்ச நேரத்துல நம்ம வீடியோ கால் பேசிக்கிறோம். அப்போ வந்து அந்த கேசட்ஸ்லாம் கூட நான் சேர்த்து வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு குழு தலைமுறையுடைய லைஃப் ஸ்டைலை வந்து பதிவு பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டம்னு காட்டும் பொழுது மகாநதி போஸ்டர்ஸ் இருக்குது, இளையராஜா பாட்டு பாடுது, நாகூரனிஃபா பாட்டு, அதே மாதிரி அந்த நிலூபர் அட்டாக் பண்ணுறதுக்காக அவன் வந்து நிலா காயும் நேரம் நிலா பாட்டாக போட்டுட்டு இருப்பான். அப்படியே அந்த பெத்தா பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு டேய் ஹராமி என்ன பாட்டா போடுற, பாட்டை மாத்தடா அப்படின்னு உடனே மங்களம் குங்கு மணமக்கவாகன்ற மாதிரி ஒரு ஹனீஃபா பாட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ரொம்பவே நம்ம வீட்டு மக்களோட சேர்ந்து உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்துட்டு படத்துலயும் நம்ம மக்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான படம் வந்ததே கிடையாது. இன்னும் வருமா அப்படின்றதும் பெரிய சந்தேகம். ஏன்னா இந்த படம் மாதிரிலாம் கமர்ஷியல் வெற்றி கிடைக்குமா? இந்த படத்தை இப்போ பையன் பார்க்கும் பொழுது அவனுக்கு புரியவே இல்லை. எதுக்கு இவனை எல்லாரும் துரத்துறாங்க, எதுக்கு இவனுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, இவனும் நான் திருடன் தான் அப்படின்னு ஒத்துக்கிறான். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகும். ஏன்னா என்ன பேசக்கூட இல்லை, பார்க்க கூட இல்லை, ஆனால் அது ஒரு குற்றமாக இருக்குது அந்த ஊரில் அப்படின்னும் போது அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு பொண்ணை போய் ஒரு பையன் வந்து பார்க்குறது வந்து தவறு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த காலத்தில் நினச்ச மாத்திரத்தில் வாட்ஸ்அப்லேயே பேசிட்டு அவைலபிளானு கேட்குற அளவில் தான் இருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு டிரான்சிஷன், எவ்வளோ ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்றத இந்த படம் வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய குரல் எவ்வளவு இஸ்லாமில் ஏற்கப்படுது, அவளுடைய முடிவுகள் எவ்வளவு முக்கியத்துவம் தராங்க அப்படின்றத காட்டுறதுக்காக அந்த கல்யாண நேரத்தில் அந்த பொண்ணுகிட்ட போய் சம்மதம் கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து சம்மதிக்கிறா. அதுக்கப்புறமா அந்த மாப்பிள்ளையை பார்க்கும் பொழுது அவள் சொல்கிறா, உன் குடும்பம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உன் குடும்பம் பிடிச்சிருந்து இவ்வளோ ஒரு அழகான குடும்பத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் வந்து உன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறா. அதே குடும்பம் அவங்கள வந்து நிந்திச்சு பேசும் பொழுது எனக்காக நீ பேசலைல்ல, நீ பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் போகும் பொழுது அங்கே வந்து லூதர் கிங்குடைய அந்த இதை போடுறது வந்து ரொம்ப அருமையாக ரிலேட் ஆச்சு. அங்கங்கே பெரியாருடைய பொன்மொழிகளாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் எல்லாத்தையும் அம்பேத்கர், பெரியார் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்துக்குள்ள. அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் மயில் வாகனம் யூசுஃபுடைய நண்பர், அவர் வந்து எவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக அவர் யூசுப் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இந்த மயில் வாகனம் சொல்லும் பொழுது எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக அதில் காமிச்சிருக்காங்க. அவர் இறந்த போது எப்படி வந்து தன்னுடைய நண்பர் இறந்துட்டாருன்னு கொண்டு போய் அவரை கூட்டிகிட்டு வந்து இந்தாப்பா நீ ஒரு மண்ணு பிடிய போடு அப்படின்னு கொடுக்கும்போது அவர் அழுவுறது, இதெல்லாம் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. இந்த படத்தை பார்க்கலன்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம், மிஸ் பண்ணிடாதீங்க. படம் பேர் ஹபீபி.